மதுரை தெருவுக்கு தெரு கதைகள் சொல்லும் இந்த மண் ஒரு பொண்ணோட ஆளுமைக்கு கீழே தான் இப்ப வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அன்னை மீனாட்சி. மீனாட்சி அம்மனுக்கு கிபியும் இல்லை கிமுவும் இல்லை. அது காலத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு காலம். ஒரு கையில் வாள், மறு கையில் ரதத்தின் கடிவாளம், கண்ணில் உலகத்தையே ஜெயிக்கணுங்கிற வெறி. ஒரு பேரரசி திக்விஜயம் கிளம்புறார். அவ முன்னாடி எந்திரன் தோற்கிறார், குபேரன் பணியிறார். கடைசியில அவளோட ரதம் கைலாய மலையை வந்து நிக்குது. எதிரே ஒரு வீரன். அவன் முகத்துல ஒரு சின்ன புன்னகை. அவனை பார்த்த அடுத்த நிமிஷம் அந்த பேரரசியோட உடம்புல ஒரு நடுக்கம். அவளோட மூணாவது மார்பு மறையுது. கையில இருந்த வாள் அவளையும் அறியாம தரையில விழுது. அது வரைக்கும் புலியா இருந்தவ ஒரு மான் குட்டியாக மாறி நாணத்துல தலை குனிகிறா. வீரத்தாலையும் ஆயுதத்தாலையும் உலகத்தை ஜெயிக்க நினைத்த ஒரு பெண் காதலுக்கு முன்னாடி எப்படி மண்டியிட்டா? மதுரையே விழாக்கோலம் பூண்ட அந்த பிரம்மாண்ட திருக்கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன? வாங்க மீனாட்சி அம்மன் சரித்திரத்துக்குள்ள போவோம். இது உங்கள் ஆதியும் அங்கமும். இந்த கதை ஆரம்பிக்கிறது மதுரை பாண்டிய மன்னன் மாளிகையில. மன்னருக்கு ஒரு தீராத வருத்தம். நாட்டை ஆள ஒரு வாரிசு இல்லையேன்னு. அவர் ஒரு யாகம் செய்கிறார். யாகத்தீயிலிருந்து ஒரு பெண் குழந்தை வெளியே வந்தது. ஆனால் அந்த பெண்ணை பார்த்ததும் ஊரே ஆச்சரியமாகுது. ஏனென்றால் அந்த சிறுமிக்கு 3 மார்பகங்கள் இருந்தது. மன்னன் பயந்து போய் நிக்கிறப்போ ஒரு அசரதி ஒலிக்குது. மன்னா, கவலைப்படாதே, இவள் உன்னுடைய வாரிசு. இவள் யாரை பார்த்து தலை குனிறாளோ அப்போ அந்த 3வது மார்பு தானாக மறையும். அதுவரை அவளை ஒரு ஆண் வாரிசு போலவே வளர்த்தி முடிசூட்டு என்று. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் மீனாட்சி அம்மனோட வீர பயணம். அவ வில்வித்தை கத்துக்கிட்டா, யானை ஏற்றம் கத்துக்கிட்டா. ஒரு ராஜகுமாரியா இல்ல, ஒரு மகாவீரனா வளர்ந்து மதுரைக்கே முடிசூட்டிக்கிட்டா. மீனாட்சி பாண்டிய தேசத்தோட ராணியான பிறகு அவளோட பார்வை 8 திசைகள் மேலும் விழுந்தது. திக்விஜயம் கிளம்புறா. அவளோட யானைப்படையும் குதிரைப்படையும் போற இடமெல்லாம் வெற்றி குடைகளை நாட்டுது. இந்திரனை ஜெயிக்கிறா. தேவர்களோட கர்வத்தை அடக்குறா. கடைசியில் அவளோட பேராசை அவளை கைலாயத்துக்கே கொண்டு போகுது. அங்கே சிவபெருமான் முன்னாடி வந்து நிக்கிறா. அது வரைக்கும் அவ எத்தனையோ வீரர்களை பார்த்திருக்கா. ஆனா சிவனை பார்த்த அந்த ஒரு நொடி அவளுடைய வீரம் எல்லாம் கரைந்து போகுது. அவளுடைய 3வது மார்பு மறைந்தது. மீனாட்சி உணர்கிறார், தன் இத்தனை காலமா தேடி வந்த தேவன் இவர்தான் என்று. கைலாயத்துக்கே போர் தொடுக்க வந்தவ அங்கேயே மனசை பறி கொடுத்து விட்டு வருகிறார். சித்திரை மாசம் மதுரையே ஒரு சொர்க்கம் போல மாறுது. தேவர்களும் ரிஷிகளும் மதுரை வீதிகள்ல நடமாடுறாங்க. திருமணத்திற்கு சுந்தரேஸ்வரர் மதுரையை நோக்கி வராரு. மீனாட்சி அம்மன் பட்டத்தரிசியா நிற்க அவளுடைய அண்ணன் வைகுண்டவாசன் விஷ்ணு அவளை தாரை வார்த்து கொடுக்கிறாரு. இதுதான் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம். ஆனா இந்த கதையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. மீனாட்சியோட இன்னொரு அண்ணனான அழகர் மலைப்பகுதியில் இருந்து வராரு. அவர் வரதுக்குள்ளேயே கல்யாணம் முடிந்ததை கண்ட கோபமான அழகர் வைகை ஆத்தோட திரும்பி போறாரு. இந்த நிகழ்வு தான் இன்னைக்கும் சித்திரை திருவிழாவோட உச்சகட்டமான காட்சி. ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற சாதாரண சண்டை மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக பின்னணி இருக்கு. 400 வருஷங்களுக்கு முன்னாடி திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் தான் இந்த மீனாட்சி கல்யாணமும் அழகர் ஆற்றில் இறங்குற விழாவும் ஒன்னா இணைக்கப்படுது. சைவம் வைணவம் என்ற பிரிவினை இருக்க கூடாதுன்னு தான் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் இது. இன்னைக்கும் மதுரையில் இந்த 12 நாளும் நடக்கிற வைபவம் உலகமே வியந்து பார்க்கிற ஒரு அதிசயம். ஒரு பெண் ராணியா முடிசூட்டி பிறகு அம்மனாக மாறிய இந்த சரித்திரம் வேற எங்கும் கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணங்கிறது வெறும் புராண கதை அல்ல, பெண்மையோட சக்தி சொல்ற ஒரு பாடம். வீரம் இருக்க வேண்டிய காலத்துல வீரமும், அன்பு இருக்க வேண்டிய இடத்துல அன்பும் இருந்தா ஒரு சாதாரண பெண்ணால் கூட இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுங்கிறது மீனாட்சி அம்மன் உலகத்திற்கு காண்பிக்கிறார். மதுரையில் இன்னைக்கும் மீனாட்சி தான் ராணி. அங்க சுவாமியை விட அம்மனுக்கு தான் முதல் மரியாதை. உங்க வீட்லயும் மீனாட்சி ஆட்சி தான் நடக்குதா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓம் சக்தின்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு ரகசியத்தோடு சந்திப்போம். நன்றி.